வடிவேல் கேட்குற மாதிரி எங்களை வச்சு எதுவும் காமெடி பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் இப்போ ட்ரம்ப்புக்கு கேட்க வேண்டிய சூழல் ஆகியிருக்குது. கடைசியில் இல்லை 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 நாங்கள்லாம் எதுவும் சொல்லலை, மன்னிப்பெல்லாம் நாங்கள் கேட்கவும் இல்லை, கடிதமெல்லாம் எழுதுறேன்னு நாங்கள் சொல்லவும் இல்லை, லெட்டர் எழுதவும் இல்லை, நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லவும் இல்லை. ட்ரம்ப்பு அவங்க தானே சொன்னாங்க, அப்புறம் ஏன் இப்படி மாறி பேசுகிறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் தலைவலியை கொண்டு வந்து விட்டார்கள். மசூத் பெஷிஷியான் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இன்னும் சுப்ரீம் லீடருடைய எந்த தகவலும் இல்லை. முஜ்தபா கொமைனி ஹேஸ் நாட் அப்ரோச் பப்ளிசிட்டி சின்ஸ் அஸ்யூமிங் த பொசிஷன் ஆஃப் சுப்ரீம் லீடர். அதாவது அவங்களுடைய தந்தை என்னைக்கு இறந்தாரோ அன்னையிலிருந்து அவருக்கு எப்போ பதவி நியமனம் செய்யப்பட்டுச்சோ அது வரைக்கும், அதிலிருந்து அதுக்கு பிறகு அவர் பப்ளிக்காக வாராரு இல்லை, அவரை தொடர்பு கொள்ள முடியலை, அவர் எங்கே இருக்கிறன்னு கூட தெரியலை. அப்போது எங்களால் உத்தரவாதம் தர முடியாது அப்படின்றது மசூத் பெஷிஷியான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா நீங்களா தானடா கூப்பிட்டீங்க, இப்போ என்னடான்னா நான் தான் கூப்பிட்டேன், எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்குமே நாங்கள் கூப்பிடலை, ட்ரம்ப் பொய் சொல்கிறாரு அப்படின்னு ஏன் மேலே பழிய தூக்கி போகிறீங்க, இது நியாயமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே போல் ப்ரிப்பரேஷன்ஸ் தெஹ்ரான் மீண்டும் ஒரு வெப்பத்தை உணருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டாக் பில்லை ஒரு பக்கம் இவங்க எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. அவங்க என்னடானா எங்களுடைய பொருளெல்லாம் கை வச்சு அப்புறம் ரணகலமாயிரும். அப்படி இது என்னென்னா ஒரு ஒரு நக்கல் நையாண்டி மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டாக போயிட்டுருக்குது மக்களே. இந்த யுத்தம்ன்றது இவங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு இதை க்யூரியாசிட்டி. அதாவது இப்போ என்னை பொறுத்த வரையில் என்ன பாருங்கள், நான் யுத்தத்தை பற்றி தேடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். க்யூரியாசிட்டி தான் என்ன, நான் உங்களுக்கு யுத்தத்தை பற்றி அப்டேட் தரணும், நீங்களும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. யுத்தத்தை பற்றி ஏதாவது போட்டால் உடனே நீங்களும் பார்க்குறீங்க என்ன ஏது நடவடிக்கை, என்ன எப்படி போயிட்டுருக்குது, அப்டேட் என்ன, க்யூரியாசிட்டி. அதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் ரீதியாக டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அல்லது இந்த அரபு நாடுகளாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், மற்ற ஆயுத தரப்புகளாக இருக்கட்டும், குழுக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இப்போ இது ஒரு க்யூரியாசிட்டியாக போயிடுச்சு. இது இப்போ அடுத்தது என்ன நடக்கும், சரி இது அடுத்தது இது பொலிட்டிக்கல் ரீதியாக மட்டுமில்லாமல் இப்போ இது ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் மாற்றப்பட்டுட்டு. பிஸ்னஸ் இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கு மேலே ஆயுதங்களை விற்று குமிச்சிட்டாங்க அரபு நாடுகளுக்கு, பில்லியன். அப்போது பிஸ்னஸ் நடக்குது எல்லாத்துலேயுமே, எல்லா பக்கமும். சிலருக்கு சுய ஆதாயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த ஃபைட்டர் ஜெட்டு வாங்குறதுல இப்போ நிறைய ஊழல்வாதிகளை பிடிச்சிருக்காங்களாம் குவைத்தில், முக்கியமான பாதுகாப்பு அமைச்சகத்தில் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவங்க. அப்போது இதில் எல்லாம் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நிறைய லாபங்கள், பலருக்கும் லாபம் இருக்குது, பலருடைய உயிர் சேதமாகுது, பலருக்கும் நஷ்டமாகுது, பலருக்கும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், எத்தனையோ விடயங்களில் இந்த வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி சிலருடைய சுய லாபத்துக்காக இன்னமும் இந்த யுத்தத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இவங்க சரியான ஒரு பொசிஷனுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி, மாறி 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 எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறமா அமைதியாகிறாங்க, அதுக்கப்புறமா அடிக்கிறாங்க, இப்படியே தான் போயிட்டுருக்குது. ஏன்னா இதுக்கு சரியான ஒரு தீர்வு எப்படின்னா, முஜ்தபா கொமைனியோடைய ஆர்டர் இஷ்யூ பண்ணப்படணும். ஓகேப்பா நிறுத்தியாச்சுப்பா, இல்லைப்பா நாங்கள் அடிக்கிறோம்ப்பா, ஏதாவது ஒன்று அந்த ஆள் சொல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. அது கன்ஃபார்மாக தெளிவாக தெரியுது நம்மளுக்கு. பாப்போம் எங்கே தான் போய் முடியுதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். بين إعلان عن تقدم في المفاوضات وتهديد بعواقب عسكرية قاسية، يرسم الرئيس الأمريكي دونالد ترامب استراتيجية تتحرك على الحافة الفاصلة بين التسوية والتصعيد. خطاب متغير قد يبدو متناقضا، لكنه يعكس نهجا تفاوضيا يقوم على رقف سقف الضغط ثم فتح نافذة للدبلوماسية
قبل بلوغ نقطة اللا عودة. فبين تهديد بسحق إيران وحديث متكرر عن اقتراب الاتفاق يدفع الرئيس الأمريكي دونالد ترامب بالمنطقة نحو معادلة شديدة الخطورة، مفاوضات تدار تحت أزيز الصواريخ، وهدنة تبقى معلقة على قرار قد يعيد إشعال الحرب في أي لحظة. فمنذ اندلاع المواجهة تنقل الخطاب الأمريكي بين التصعيد والتهدئة. ترامب يرفع سقف التهديد، يلوح بضربات أوسع، ثم يعلق العمليات لإفساح المجال أمام الدبلوماسية قبل أن يعود مجددا ويحمل طهران مسؤولية تعطيل التسوية. تحولات لا تعكس فقط مرونة تفاوضية، بل تكشف محاولة لفرض السلام بالقوة وإبقاء الخيار العسكري حاضرا فوق طاولة المفاوضات. في المقابل تستخدم إيران التصعيد للضغط ورفع كلفة الحرب، من استهداف القوات والمصالح الأمريكية إلى توظيف مضيق هرمز وأذرعها المسلحة في المنطقة أوراقا تفاوضية، وهو ما يجعل أي ضربة جديدة مرشحة لتجاوز حدود المواجهة المباشرة وفتح جبهات ممتدة. المعضلة أن الطرفين يتحدثان عن السلام، لكنهما يستعدان للحرب. من جهة تريد واشنطن اتفاقا تحت الضغط، في المقابل تسعى طهران إلى تحسين شروطها عبر التصعيد، فيما تتحمل المنطقة مخاطر سوء التقدير. وعلى حافة هدنة هشة وتهديدات متبادلة، لم يعد التساؤل حول ما إذا كان ترامب قادرا على إجبار إيران على التفاوض، بل ما إذا كان يستطيع إيقاف آلة التصعيد قبل أن تتحول الدبلوماسية حافة الهاوية إلى حرب إقليمية بلا سقف. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742800800. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.